ஸ்ரீ மகாபிரிவ திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா மனைவியோட பேச்சை கணவன் கேட்கவே மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. மனைவியை மதிக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஏனோ தானோ அப்படின்னு குடும்பம் நடத்தி குடும்பத்தையே வீணடிச்சிடுவாங்க. பெண்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கணும். ஒரு மனைவியை 4 பேருக்கு முன்னாடி கௌரவமாக நடத்தணும். அவங்கள விட்டு தராமல் இருக்கணும். அவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கணவனாக உங்களுக்கு அமையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான கௌரி தேவியோட மந்திரம். பல குடும்பங்களில் நான் பார்த்துருக்கேங்க. கணவன் உதாரணமாக இருக்கிறதுனால பல குடும்பங்கள் இன்றைக்கி சீரழிஞ்சு போயிருக்குங்க. சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா மனைவி சரியில்லாததுனாலையும் குடும்பங்கள் வீணாகி போயிட்டுருக்கு. அதனால் 2 பேருமே ஒரு நல்ல கணவன் மனைவியாக இருந்து, நல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருந்து, அந்த குடும்பம் நல்லபடியாக 4 பேருக்கு முன்னாடி கௌரவமான குடும்பமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாங்க உங்களுடைய கணவன் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து, உங்கள் மீது அக்கறையாக இருந்து, குடும்பத்து மேலே அக்கறையாக இருந்து, குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி, ஒருத்தர் அன்பாக இருந்து, குடும்பம் நல்லபடியாக செழிப்பமாக இருக்குங்க. அற்புதமான இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் குளித்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் பூஜையில் நினைந்து நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு, என்னுடைய குடும்பம் நல்லபடியாக இருக்கணும், நானும் என் கணவனும் குழந்தைகளோடு சிறப்புமாக வாழணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. என்னுடைய கணவன் என் மீது பிரியமாக இருக்கணும், 4 பேருக்கு முன்னாடி என்னை மதிப்பாக நடத்தணும், கௌரவமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு கைகூடி உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும். மனைவி சொல் பேச்சு கேட்காம இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த மந்திரத்தை கணவனும் சொல்லலாங்க. மந்திரம் பெண்கள் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாதுங்க, 2 பேருமே சொல்லலாங்க. உங்களுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருந்து நல்லபடியாக வாழணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.